ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஜூன் 9ஆம் தேதி ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் கொண்டான பயிற்சி ஆரம்பிக்குது. இதில் பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்காது. யாரெல்லாம் மார்க்கெட்டில் அடிக்ட் ஆகக்கூடாது, ஆப்ஷன் பையராகவும் இருக்கலாம், ஆப்ஷன் செல்லராகவும் இருக்கலாம். 9:15 9:20 அல்லது மேற்கொண்டு ஒரு 9:30 மட்டும் வர்த்தகம் பண்ணுறேன். லாஸாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவேன், ப்ராஃபிட்டாக இருந்தாலும் எடுத்துக்குவேன், எனக்கு அக்செப்டன்ஸ் இருக்குது, நான் ஒரு டிசிப்ளின் கிரியேட் பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு முழு நேரம் நான் மார்க்கெட்டில் உட்காந்து அடிக்ட் ஆக விரும்பலை. எனக்கு மொமெண்டமை நம்ம கேட்சப் எப்படி பண்ணுறது, ஓப்பனிங் மொமெண்டமை எப்படி கேட்ச் பண்ணுறது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது, வரைபடம் சார்ட் பேட்டர்ன்ஸ் ஒன்றும் கூட இருக்காது. ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம லெவல்ஸையும் எப்படி மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிறதான் இதில் கற்றுத்தரப்படும். இதனை பற்றி மேலும் நீங்கள் விவரங்கள் தெரிந்து கொள்ள 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நேற்று சில விஷயங்கள் மார்க்கெட்டில் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் சொல்லியிருந்தோம். அது எப்படி இம்பேக்ட் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். சிலர் இப்போ நீங்கள் ரீசண்டாக கொஞ்ச நாள் நம்மளுடைய ஃபீட்பேக்காக நீங்கள் சில விஷயத்தை கொடுக்குறீங்க. ஆனாலும் இது பற்றாது. இன்னும் நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும். எதற்காக ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னா, முதல் என்னென்ன விஷயம் நம்ம செய்யறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒரு படத்தில் இருக்கிற டைலாக்கை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். சில விஷயத்தில் நம்ம வெற்றி பெறணும்னா சில தியாகங்கள் செஞ்சாகணும். அதுபோல் மார்க்கெட்டை நம்ம பார்த்து நமக்குன்னு நேரம் ஒதுக்கி சில தியாகங்கள், அதாவது உங்களுக்கு உண்டான லவ் லெட்டரை நீங்கள் எழுதணும். அந்த லவ் லெட்டர் தான் உங்களை சில குறிப்புகள், ஏன்னா லவ் லெட்டர்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் மார்க்கெட்டை லவ் பண்ணணும். அப்போ தான் அங்கே இருக்கிற ஹிண்ட் தெரியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, பை செல் ரெக்கமெண்டேஷன் இல்லை, மார்க்கெட்டை நமக்கு தெரிஞ்ச குறிப்புகளை, ஏன் மார்க்கெட் அங்கே ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு தெரியணும். இங்கே பார்த்தீங்கன்னா 9:20க்கு அந்த லவ் லெட்டர் நம்ம எழுதியிருக்கோம். நிஃப்டி கேப் டவுன், எதற்காக? எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் ஆனாலே நமக்கு கேப் டவுன். அப்போ இந்த கேப் டவுன் ஆகிறதுக்கு யாருக்கெல்லாம் சாதகம், யாருக்கெல்லாம் சாதகம் இல்லை. அப்போ முதல் இது கால் செல்லருக்கும் புட் செல்லருக்கும் நம்ம பார்க்கணும். அப்போ மார்க்கெட் கேப் டவுன் ஆகிறது புட் செல்லருக்கு ஒரு அன்ஃபேவர். அன்ஃபேவர்னா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஆகாதவன், ஏன்னா அவங்களுக்கு நஷ்டம் வரும். கால் செல்லருக்கு என்னவா இருக்கும்னா ப்ராஃபிட்ல இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுல கூடுதலான விஷயம் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 23,250 ஸ்ட்ரைக் 59 ரூபா. இது நேற்றைய காமனேட்டிவ் நமக்கு 90 ரூபாய். அப்போ 30 ரூபா டிகே ஆயிருக்கு. இந்த 30 ரூபா டிகே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 9:20க்கு 5 நிமிஷத்துலயே நடந்துருச்சு. அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனது 9:15க்கு. அப்போ இந்த 90 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த டிகேவோட பெர்சன்டேஜை ஒன்று கால்குலேட் பண்ணுங்க. நமக்கு மார்க்கெட்டோட டைம் இன்னைக்கு ஒரே நாள் தான் இருக்கு. ஒரே நாள்னா 9:15 இருந்து 3:30 வர ட்ரேடிங் டைம். அப்போ 6 மணி நேரம் 15 நிமிடங்கள். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 90 ரூபா ப்ரீமியத்தை 6ஆல் வகுக்கிறேன். ஏன்னா 6 மணி நேரம் தானே இருக்கு. அப்போ 15 அப்படிங்கிற ஒரு டிகே வருது. அப்போ பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்தால் 1 மணி நேரத்துக்கு இது 15 பாயிண்ட் டிகே ஆகி இது 0 ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே எவ்வளோ டிகே இருக்குன்னா 30 ரூபாய். எத்தனை? 5 நிமிஷத்துல. அப்போ கால் செல்லருக்கு இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ல இருப்பாங்க. புட் செல்லருக்கு அந்த பிரீமியம் பயந்துருப்பாங்கல்ல, அந்த பயம் இல்லை. அதனாலதான் கேப் டவுன், டிகே, இந்தியா விக்ஸ் நெகட்டிவ். இந்தியா விக்ஸ் நெகட்டிவ்ங்கும் போது இங்க செல்லர், ஆப்ஷன் செல்லர் பயப்படலை அப்படிங்கறத காமிக்குது. அதனாலதான் தற்போது அந்த நேரத்துல புட் செல்லர் பயம் இல்லாதது போல் தோன்றுகிறது. இதெல்லாமே ப்ராபபிலிட்டி தானே. என்ன வேணாலும் நம்ம கதை எழுதலாம். அப்போ அது நடந்தா சரி, நடக்கலைன்னா சரி. அப்போ அந்த இடத்துல நமக்கு என்னென்ன தோணுதோ, அந்த தோன்ற நம்ம எண்ணத்துல என்ன தோணுதோ அதை எழுதிடணும் ஃபர்ஸ்ட். அப்போ ஆப்ஷன் பையர் சற்று நிதானம் காண்பிக்க வேண்டும். அப்போ மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டிசைட் பண்ணி முதல் களத்துல குதிக்க கூடாது. ஏன்னா மார்க்கெட் கேப் டவுன் ஆனதுனால ஒரு செல்லிங் ப்ரெஷர் தானே வரும். ஐயோ மார்க்கெட் இவ்வளோ கேப் டவுன் ஆயிருக்கு, அப்போ இன்னும் செல்லிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி என்ன பண்ணணும், மார்க்கெட் கீழே போகணும். ஆனால் கீழே போகிறதுக்கு ஒன்றுமே இங்கே இல்லை. அது ஒன்று. அடுத்தது மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பன் நடந்ததுனால ஓப்பன் பிலோல சஸ்டெயின் பண்ணணும். அது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதே லோ.
அப்போ இந்த ஓப்பன் லோ வரலாமா அப்படின்னா யோசிச்சு பாருங்க. மார்க்கெட்ல கேப் டவுன் நடக்குது. அப்ப செல்லிங் பிரஷர், ஐயோ கையில் இருக்கிறவங்க பயந்து 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 போய் விற்பாங்க. ஆனா அந்த விற்பனை செல்லிங் பிரஷர் இருந்திருந்தா இன்னைக்கு ஓப்பன் லோ வரலாமா? அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுங்க, மார்க்கெட் கீழே போறக்கு, ஏன்னா ரேஞ்சோட ஃபார்முலா என்னன்னா ஹை மைனஸ் லோ அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? நான் ஓப்பன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த ஓப்பன் மேலையும் கீழையும் பேஸ் பண்ணி, அப்ப இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2-3 வெபினார்ஸ் நம்ம இதை கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். இதுல நம்ம என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு பார்த்திருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால தான் நம்ம வந்து அடிக்கடி வெபினார்ஸ் நம்ம கண்டக்ட் பண்றது. இந்த வெபினார்ஸ் வந்து நம்ம பொதுவாக எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ நம்ம இப்போ இந்த இடத்துல ரிஸ்ட்ரிக்ட் பண்ணினது என்ன அப்படின்னா, நம்ம ரெஃபரல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்றவங்களுக்கு, ஆக்டிவா ட்ரேட் பண்றவங்களுக்கும், நம்ம மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கும் இனி வந்து மாதத்துல ஏதாச்சும் ஒரு வெபினார்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரீயா கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் தற்போது பண்ணிட்டு இருக்கு. போன டைம் நம்ம வந்து ஹவு டு பில்ட் ஓன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். அதில் பங்கேற்றவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும், அதோட வேல்யூபிள் தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து நம்ம வந்துட்டு பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க போறது கிடையாது. அடுத்தது இங்க பாருங்க, 10:36 இங்க நம்ம என்ன கொடுத்துட்டோம், 23,350ல கால் புட் மீட் 47 ரூபா நடக்குது. இங்க என்ன கொடுத்துட்டோம், 300 to 340 ஒரு இம்பாக்ட் ஏரியா. இது வந்து டிராபிக் ஜோன். இந்த டிராபிக் ஜோனுக்குள்ள மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணக்கூடாது. இங்க சிம்பிள் நம்ம வே என்னன்னா, 350க்கு மேல இருந்தால் மார்க்கெட் மேல போகுது, 300க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் கீழே போகுது. அவ்வளோதான் லாஜிக். இங்க கொடுத்தாச்சா? இங்க பாருங்க, இது இந்த ஜோன்ல நான் திருப்பி ஒன்று கொடுக்குறேன். இதுக்கு வேற கலர் கொடுக்குறேன். இதுல எல்லாமே நீங்க எல்லாம் யோசிச்சிருப்பீங்க. இந்த மார்க்கிங் எல்லாம் நம்ம இப்ப லைவ்ல போட்டிருப்போம்னு நினைப்பீங்க. இதெல்லாம் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்தது. இது பார்த்தீங்கன்னா இது 250ன்னு ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ப்ரௌன் கலர் ஒன்றுமே இல்லை. நமக்கு 23,450 கால் புட்டோட ஆடட் ப்ரீமியம் 180, 180 + 180 360. அப்போ அதை பேஸ் பண்ணி, சாரி 180, அது 200 நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம இந்த கோடு போட்டோம். 23,250 ஸ்ட்ரைக்குக்கு போட்டோம். இன்னைக்கு 23,250க்கு கீழே போகல. அங்கேயே பேரல் லைன் ஒன்று கொடுத்துட்டோம். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் என்ன கொடுத்துருந்தேன், 300க்கு கீழ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தேன். இதுக்கு ப்ரௌனே கொடுத்துட்றேன். 23,300 இது ஒன்று கொடுத்துட்டேன்னா, அடுத்தது 350, 23,350. ஓகே, இங்க பாருங்க, இந்த 350 தாண்டினதுமே என்ன நடந்திருக்கு. அப்ப இந்த ஜோனுக்குள்ள, அவங்க டிராபிக் ஜோனுக்குள்ள எப்படி இருந்திருக்கிறாங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப பாருங்க, இதை அழிக்கிறேன். இங்க ஒரு மார்க்கிங் நம்ம பண்ணியிருக்கிறோம், இந்த ஜோன் 350ன்ட்டு. இதை எவ்வளவு தூரம் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஃபுல்லா ஆப்ஷன் பிரீமியத்தினோட அடிப்படையில் தான் நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம், வேற எந்த பேஸுமே கிடையாது. இந்த லெவல்ஸுமே நம்ம எப்படி கொடுத்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டோட லோ நான் கொடுக்குறப்போ லோ வந்து பார்த்தீங்கன்னா 23,250, அதோட லோ பார்த்தீங்கன்னா 50 ரூபாய். அதை பேஸ் பண்ணி 300 கொடுத்துருந்தேன். அந்த டயத்தில் 400 நியர்பை மார்க்கெட் இருந்தால் 400ஓட லோ, 400 புட்டோட லோ 60 ரூபாய். அதை பேஸ் பண்ணி இது லைவ் மார்க்கெட்ல இருக்கிற டேட்டாஸை நான் கொடுத்துருந்தேன். அப்போ அது எவ்வளோ தூரம் இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அது போக சிம்பிள் வே, இப்போ பாருங்க, நிப்டி 23,350 கால், இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது 23,550 புட், இதையும் போட்டுக்கலாம். ஓகே, இதை போட்டுட்டு நம்ம இப்போ ஒன்று பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பாருங்க, இந்த 23,350 ஏன் கொண்டு வந்தோம்னா, 23,450ஓட 90 ரூபாய் காமன் ஏடிஎம்னால மைனஸ் பண்ணி 100 ரூபாய் வந்துடுது. அப்போ நியர்பை ஸ்ட்ரைக் 23,350. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், 134 - 55,
இது கொண்டு வரும். இதை வந்து 14, 14 5 போச்சுன்னா 9. இப்போ இது வந்து 12 5 போச்சுன்னா 79. அப்போ இந்த 79 80 + 50னாலே நமக்கு 130 வந்துரும். அப்ப இந்த 79 இந்த 79 கொண்டு போய் நாங்க மார்க் பண்றேன். அது எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாருங்க. 79 பாருங்க. இந்த 79க்கு கீழே இருக்கிற வர மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை சஸ்டெயின் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதோட இம்பேக்ட். அந்த 79 பிரேக் அவுட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா 220 மட்டும் அவங்க போயிருக்காங்க. இப்போ அடுத்தது அப்படியே 550 புட். 550 புட்டுக்கு நம்ம போய் பார்க்கும்போது அங்கே அதே சேம் கணக்கீடு தான், வேற ஒன்றும் நம்ம பெருசால இல்லை. 164 மைனஸ் 45. நீங்க வந்துட்டு 164 45 அப்போ 14 5 போச்சுன்னா 9, 5 4 போச்சுன்னா 1, 119 ரூபாய் நமக்கு வர்றாங்க. அப்போ இந்த 119 அங்க கொண்டு போய் போடுங்க. பாருங்க, 119 ரூபா கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்த இம்பாக்டடும் திருப்பி 119 தாண்டாம திருப்பி இறங்கின இம்பாக்டட், இது எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு 0 to ஹீரோக்கு எவ்வளவு தூரம் இம்பாக்ட் ஆயிருக்கு, இது ஏன் மதிக்கணும் அப்படிங்கிறது இங்க புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாஸ். இந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இதை யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் டேக்கு உண்டான லெவல்ஸ் இப்போ எடுக்கலாம். ஜூன் 9th கான்ட்ராக்ட் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் ஸ்ட்ரைக்கோட 25 பாயிண்ட்ஸ் கால் புட்டோட டிஃபரன்ஸ் பார்க்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு 162 198 நமக்கு ஒரு 36 பாயிண்ட்ஸ் நமக்கு வராங்க. அப்போ 36 பாயிண்ட்ஸ் என்னன்னா கால் தான் அதிகமாக இருக்கிறாங்க. கால் அதிகமாக இருக்கிறதுனால 23 500 எவ்வளோ 36 பாயிண்ட்னா அப்போ 586. அப்போ 23 600 ஸ்ட்ரைக்கில் என்ன ஆகும்னா கால் புட் எடுத்துக்கிறேன். புட்டோட வேல்யூ வந்துட்டு எனக்கு வந்து 14 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அதை அட் த மணியை எடுத்துக்கலாம். இப்போ 23 600க்கு நான் போறேன். பாருங்க, 185 ரூபாய் 184ன்னு வச்சுக்கலாம். இவன் 174. நம்ம 14 ரூபா சொன்னோம், இவன் 10 ரூபாய் இருக்காங்க. அப்போ இதை நம்ம எடுத்துக்கிறதுனால 180 ரூபா காமன் ஏடிஎம் பேஸ் பண்ணிக்கலாம். அப்போ 180ங்கிறதுனால அந்த நேர் ஸ்ட்ரைக் இல்லை, இது ரவுண்ட் ஆஃப் ஃபிகரா. இப்போ 23 600 மைனஸ் 180 அப்படின்னு எடுத்துட்டா 23 420 வரும். இந்தோக்கு 180 ஆட் பண்ணிட்டு 23 780 வரும். அப்போ நியரில் அங்கே ஸ்ட்ரைக் என்ன இருக்குன்னு பார்த்தா 23 400ம் இந்தோக்கும் 23 800. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை நான் எடுத்துக்கிறேன். இப்போ 23 400 போயிட்டு இப்போ ஒன்றும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. இந்த டேட்டாவை அப்படியே தூக்கி போடுறோம். 288 மைனஸ் 106. அப்போ இந்த 106 கழிச்சா எவ்வளோ வருது நமக்கு? 8ல் 6 போச்சுன்னா 2 8 1. இதுக்கு சிவனேன்னு கால்குலேட்டர் எடுத்து போட்டுக்கலாமே அப்படின்னு ஒன்று தோணும். ஆனால் நீங்கள் எடுத்து கால்குலேட்டர் எடுத்து போடுங்க, எக்ஸாக்டாக வரும். ஆனால் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சிகளை மாதிரி நம்ம மாறணும். யாரையும் தப்பு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, பெருமையாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அவ்வளோ தூரம் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகளுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க கம்ப்யூட்டர் தட்டிட்டு உடனே போட்டு கொடுக்குற கடைகள் இருக்குது. சில கடைகளில் எவ்வளோ பெரிய லிஸ்ட்டாக இருந்தாலும் போதும் அப்படியே கணக்கு வந்து அப்படியே போட்டுட்டு வருவாங்க. அப்போ அந்த போல நம்ம வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் தப்பானாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்து ஒவ்வொன்றும் கால்குலேட்டர் நம்பர் டைப் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள மார்க்கெட் ஓடி போயிடும். அப்போ முடிந்த அளவு நான் கணக்கீடு தப்பானாலும் பரவாயில்ல, நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுலேயே. அப்போ இந்த 182 தூக்கி நம்ம அங்கே எழுதிக்கிறோம். யாருக்கு? இந்த 23 400 காலுக்கு. அப்போ இந்த 182க்கு மேலே இருக்கிற வரை இப்போ மார்க்கெட் என்ன க்ளோஸோ நீங்கள் ஸ்பாட்டுக்கு பார்க்கக்கூடாது, ஃபியூச்சருக்கு தான் பார்க்கணும். அப்போ ஃபியூச்சர் எங்கே இருக்குது? 23 585 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். அப்போ இந்த இடத்தை தக்க வைக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து யாரை போய் பார்க்கணும்? 23 800ஐ நாம் சென்றடைஞ்சு பார்க்க வேண்டும். அப்போ 800க்கு வந்துட்டு 301 மைனஸ் 88. இப்போ பார்த்தீங்கன்னா இது 11 8 போச்சுன்னா நமக்கு 3, இது 9 8 போச்சுன்னா 1. அப்போ 213 ரூபாய். அப்போ 23
400 காலுக்கு சப்போர்ட்னு பார்த்தா 182. இது எழுதி நீங்க மார்க் பண்ணி கிராஃப்ல போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி 23,800 புட்டுக்கு கொண்டு போயிட்டு 213 ரூபா வச்சு இதுக்குள்ள இவங்க கட் ஆகிறதுக்குள்ள மார்க்கெட் என்ன மாதிரி வால்டைல் பண்றாங்க அப்படிங்கறதை செக் பண்ணிக்கோங்க. அது போக மார்க்கெட்டோட சென்டர் பாயிண்ட் இங்க பாருங்க. என்ன எடுத்து எழுதியிருக்கோம் பாத்தீங்களா? பேரல் 23,567. இன்னைக்கு மார்க்கெட்டோட நியர்பை ஹை பாருங்க 23,567 தான் வந்திருக்காங்க. ஸ்பாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் 23,556. இதுவே 550 புட் பாருங்க, அவனும் அதே இம்பாக்டர் கொடுத்துருக்கான் 550. புட்டோட லோ 15 ரூபாய், காலோட ஹை 36. இதில் 20 பாயிண்ட் வித்தியாசம் 23,570. அப்போ நம்ம என்ன எழுதி வச்சிருக்கிறோம்? 23,567. இது பேரல் ஏரியாவோட மிட்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ எவ்வளவு தூரம் எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், 23,400 புட் 500 புட் நமக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்க, மல்டிபிள் ஹெட்ஜ் இருக்காங்க. அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்குள்ளே இருந்தவரை தான் புட் செல்லர் பயப்பட போகிறான். அப்படி இல்லைன்னா இது ஃபேவராக மாதிரி காலர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கலானோ. இன்றைக்கி வந்து அந்த இம்பேக்டர் கடைசி நேரத்தில் காமிச்சிருந்தாங்க. இது எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு மார்க்கெட்டை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகள் எடுத்துட்டு ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நியூமரிக்காக நம்ம பார்க்கும்போது நிறைய இதே தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ கிராஃபில் பதிவு பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி ஜூன் 9ஆம் தேதி நமக்கு துவங்குற பயிற்சிக்கு உங்களுக்கு அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.